இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சுனாமி மாதிரி வேலை செஞ்சு கோயம்புத்தூரை திமுக பக்கம் மீட்டெடுத்த கதை நம்மளுக்கு தெரியும். நீங்கள் கொங்கு மண்டலத்தில் மற்ற மாவட்டங்களை கூட விட்டுடலாம், கோயம்புத்தூரை பொறுத்தளவு செந்தில் பாலாஜி வந்தால் தான் ஆகுங்கிற நிலைமை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்குமான டக்கப் வரல தான் இவர் உள்ளே போனாருங்கிறது கூட பேச்சு இன்னைக்கு இருக்குது. எஸ்பி வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமான வார் அப்படிங்கிறத கோயம்புத்தூர் நடக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ செந்தில் பாலாஜியுடைய வருகை பாஜகவை மட்டும் இல்லை அதிமுகவையும் கீழே சொனக்கி போடும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுது. இப்போ செந்தில் பாலாஜி வெளியே வரும்போது திரும்ப வேலுமணி உள்ளே போயிடுவாரா அப்படின்னு கூட பல பேர் எதிர்பார்க்கலாம். செந்தில் பாலாஜி வந்த பிறகு அவரு ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இயங்கி இருந்தால் இது செல்லுபடியாக இருக்காது. ஆனால் அவர் முழுக்க எஸ்பி வேலுமணிக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே நின்று அடிக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஆட்சி அதிகாரம் இந்த கையில் இருக்கு, அதிமுக. ஆமாம், அந்த ஃபார்முலா இன்னைக்கு கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணியா செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற நெக் டு நெக் நிற்குது. அந்த நெக் டு நிற்கிறது மட்டும் இல்லை, அதுக்குள்ள தங்கமணி அடிபடுறாரு, எடப்பாடி பழனிசாமி அடிபடுறாரு. இவங்கெல்லாம் அடிபடும் போது ஒட்டு மொத்தமாக ஒரு கருவியை வீழ்த்தணும்னா இவரோட வியூகம் சரியா இருக்குதுங்கிற ஒரே காரணத்தினால தான் வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. செந்தில் பாலாஜி கோலோச்சிய இந்த கொங்கு மண்டலத்தில் இங்கிருந்து தான் அவர் எம்எல்ஏவாக சேர்ந்து அமைச்சரானார். கைதாகி 470 நாளுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவரக்கூடிய சூழலில் அவருடைய விடுதலை இந்த கொங்கு மண்டல பகுதியுடைய அரசியலில் என்னவாக எதிரொலிக்கும் என்பதை குறித்து தான் நாம் பத்திரிகையாளர் காசு வேலாயுதன் அவர்களோடு விரிவாக நாம் உரையாட இருக்கிறோம். எப்படி இவருடைய ஜாமீன் கோவை மாவட்டத்தில் என்ன எதிரொலிப்பு இங்கே இருக்கும்? ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது கொங்கு மண்டலத்தில். கொங்கு மண்டலம்னா கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கரூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம், இப்படி ஒரு பெல்ட்டை ஒரு 11 மாவட்டங்கள் அடங்கிய கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியுடைய வருகை அப்படிங்கிறது அவர் எப்போ அரெஸ்ட் ஆனாரோ அப்பிருந்தே இவர் எப்போ வெளியே வருவார்னு எதிர்பார்ப்பாக இருந்தது. இதில் கரூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அதில் கோயம்புத்தூர் பகுதியில் 10 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்குது. 10க்கு 10 போன தடவை அதிமுக அடிச்சிட்டதுனால தான் இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் திமுக ஏற்பட்டதுனால தான் செந்தில் பாலாஜியை பொறுப்பு அமைச்சராகவும் கட்சிக்கு பொறுப்பாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நியமித்தார். அந்த அடிப்படையில் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீரியமாக நின்னது கோயம்புத்தூரில். கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியும், முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு தளபதியா இருந்த நம்ம கோயம்புத்தூர் எஸ்பி வேலுமணி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராம. இப்படி கோயம்புத்தூர் பெல்ட்டே பார்த்தீங்கன்னா முழுக்க முன்னாள் அமைச்சர்களுடைய படையே இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, இன்னொருத்தர் தங்கமணி, இந்த 3 பேரும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மண்டலத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு, அந்த திராணி, அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் அதை வந்து தெளிவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி கை கொடுத்தாரு. அதை வந்து எந்த அளவில் அதை செயல்படுத்தினார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சுனாமி மாதிரி வேலை செஞ்சு கோயம்புத்தூரை திமுக பக்கம் மீட்டெடுத்த கதை நம்மளுக்கு தெரியும். உதாரணமாக மாநகராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் மட்டுமே அதிமுக, அதாவது கவுன்சிலர் இதில் ஜெயிக்க முடிஞ்சது. மீதி எல்லாமே ஸ்வீப் அடிச்சுட்டு திமுக வந்தது. அந்த வெற்றி வந்து முழுக்க திமுகவுக்கு ஆக்குன பங்கு வந்து செந்தில் பாலாஜி தான். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏக்கள்ல 9 எம்எல்ஏக்கள் அதிமுகவும் 1 எம்எல்ஏ வந்து வானதி சீனிவாசனான பாஜகவும் இருந்தது. அதே கரூர்ல இருந்து புறப்பட்டு வந்த அண்ணாமலை தான் பாஜகவுடைய தலைவராக இருக்காரு. அதனால பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவில் முக்கியஸ்தரா வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு, அது கரூர்ல இருந்து வந்தவருக்கும் ஒரு பெரிய மோதல் போக்கு நடந்துட்டு இருந்தது. பனிப்போர் மாதிரியே பனிப்போர் இல்லை, கடுமையான போராவே இருந்தது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பின்னணி வந்து முழுக்க அண்ணாமலை, அவர் ஒரு ஐபிஎஸ். அதன் பின்னணியில தான் ஒரு சூதோட தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பப்பட்டாருங்கிற பேச்சு இன்னைக்கு வரைக்கும். நான் தான் அனுப்புனேங்கிற மாதிரி கூட அண்ணாமலை ஓப்பன் டாக் பண்றாரு. அதை விட முக்கியமா என்னன்னா, திமுகல கோயம்புத்தூர்ல நம்மளுக்குன்னே ஆட்கள் இல்லையா, கரூர்ல இருந்து இவரை கொண்டுட்டு வந்து போடணுமா அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு வெளிப்படையாகவே ஒழிச்சிட்டு இருந்தது. அப்ப செந்தில் பாலாஜிக்கு தோதான அரசியல் தலைகள் யாரெல்லாமோ அவங்கதான் இங்க நெருக்கமானாங்க. இதன் மூலமா முன்னணி தலைவர்களா, அதாவது கொங்கு மண்டலத்துக்குன்னே இருந்த தலைவர்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டதா திமுக உள்ளே ஒரு பேச்சு இருந்தது.
அந்த பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள் வந்து செந்தில் பாலாஜியை தூண்டுகோல் இட்டு பாஜகவோட ஒரு வேற மாதிரியான உறவு கொண்டு இவரை உள்ள தள்ளுறதுக்கான முயற்சிகள் நடந்ததான்னு சொல்லுது. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டாஸ்மாக் பார் பூராமே திமுகல செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள், கரூர் ஆட்கள் ரம்பி வசூல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு 10 ரூபா பாலாஜிங்கிற மாதிரி கூட அப்படி எல்லாம் நிறைய போச்சு. இன்னும் சொல்ல போனா மீடியாக்கள் கூட திமுகவில் ரொம்பவுமே அரசியலை பண்ணி எதிர்கொண்டவர் வந்து செந்தில் பாலாஜி இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் அவர் உள்ள போனாரு. உள்ள போன 2 எதிர்ப்பையும் சந்திச்சிருக்காரு. 2 கட்சி எதிர்ப்பு, எல்லா எதிர்ப்பும் சந்திச்சிருக்காரு. அது காரணம் என்னன்னா, இவர் திமுக காரர் அல்ல, அதிமுக காரரா செயல்பட்டதுதான். அதிமுக காரர் எப்படி செயல்பட்டார்னா, வேலுமணி அள்ளி கொடுக்கறதுல நம்பர் 1. அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன், அதே மாதிரி பாவே தாமோதரன், அதே மாதிரி சேமா வேலுச்சாமி, கோயம்புத்தூர்ல துரைமுருகன், இப்படி வரிசையா நீங்க எடுத்தீங்கன்னா அதிமுக அள்ளி கொடுத்தவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. கிள்ளி கொடுத்தவங்க இல்ல, எல்லா தொண்டர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அந்த பூத் கமிட்டி அமைக்கிறலாம் பக்காவா செயல்படுவாங்க. மிக நெருக்கமான உறவோடு எப்போ இருப்பாங்க. அதனாலதான் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் திமுக வீழ்த்தவே முடியலன்னு சொல்ல. 2006 தேர்தல 2 தொகுதியில 14 தொகுதியில 2 தொகுதி தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சது. அப்பவே வந்து அதிமுக அதிகமான சீட்டுகளை ஜெயிச்சிருச்சு. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் வைட்டமின் பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த எல்லைக்குள்ள நின்று அதுக்கு பின்னாடி அடிச்சவர் செந்தில் பாலாஜி ஒருத்தர் தான். அதனாலதான் தொண்டர்கள் வந்து அவ்வளவு பலத்தோட இவர் கூட சேர்ந்தாங்க. அதனாலதான் மாநகராட்சி தேர்தல் அத்தனை தொகுதிகளையும் இவங்க அடிச்சு எடுக்க முடிஞ்சது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்தி மீட்டிங்லயே சொல்றாரு, சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நன்றி சொன்னது அநேகமா ஒரு முதலமைச்சர் இவராத்தான் இருக்கும். கெஜ்ரிவாலுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு முதலமைச்சர் ஸ்தானம் அவருடைய பரிந்துரையில் மேல தான் ராஜ்குமாருக்கே எம்பி சீட் வழங்கப்பட்டதா கூட. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு இடத்துல செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் இருந்திருக்காரு. அவருடைய முக்கியத்துவம் கோயம்புத்தூருக்கு எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, நீங்க கொங்கு மண்டலத்துல மற்ற மாவட்டங்களை கூட விட்டுறலாம், கோயம்புத்தூரை பொறுத்தளவு செந்தில் பாலாஜி வந்தா தான் ஆகுங்கிற நிலைமை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவருடைய வருகை எதிர்பார்க்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து கொண்டாட்டம் வந்து கரூர்ல அதிகமா இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர்ல ஒரு போஸ்ட் தான் ஒட்டியிருக்காங்கன்னு தெரியுது. அநேகமா அடுத்து பட்டாசு ரவுண்டானாலும் ஒரு 500 பேரும் அரை மணி நேரம் பட்டாசுமா 10:30 மணிக்கே அந்த செய்தி. ஆமா, அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனா கோயம்புத்தூர்ல ஏன் இது சொணக்கமா இருக்குதுன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பின்னணியில் இருக்கக்கூடிய தலைகள் இது விரும்புவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். இன்னும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மாநகராட்சி தேர்தல் வந்த பிறகு மேயர் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு அரசியல்வாதியா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் சாதாரணமா போய் இன்னைக்கு 2வது ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சாதாரண மேயரா. அதே மாதிரி அடுத்தது வந்து எம்பி தனக்கு கீழே இன்னொரு தலைவர் உருவாக கூடாதுன்னு செந்தில் பாலாஜி நினைக்கிற மாதிரி இல்லையா? ஒரு தலைவர் அப்படித்தானே இருப்பாங்க. தான் தலைவர் தனக்கு சொல்படி கேட்கிற அளவுக்கு தான் ஒரு ஆள் இருக்கணும் தானே. அது ஸ்டாலினா இருந்தாலும், உதயநிதியா இருந்தாலும், அழகிரியா இருந்தாலும், ஜெயலலிதா, எல்லாருமே வந்து அதைத்தானே வருவாங்க. அந்த ஆளுமையும் அந்த ஈர்ப்பும் அந்த கவர்ச்சியும் செந்தில் பாலாஜி கிட்ட இருக்கிறதுனால சிறைக்குள்ள இருந்துட்டு கூட இந்த 400 சொச்ச நாளுகள்ல கோயம்புத்தூரை கட்சிக்காரங்க வழிநடத்திருக்காரு. முத்துசாமி கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சரா இருந்தா கூட, கோயம்புத்தூர் மண்டலத்திலேயே முத்தூர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பொறுப்பு அமைச்சரா அங்க இருந்தா கூட, நீங்க ஏன் செந்தில் பாலாஜி இன்னும் லைம் லைட்ல இப்படி பிரகாசமா சிறைக்குள் இருந்த போது கூட இருந்திருக்காருன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளையும் சிறைக்குள் இருந்து முழுக்க கட்சி தொண்டர்களை சரிபட அப்படி ஒரு வழி நடத்தின ஒரு கேப்டனா அவர் திகழ்றாரு. அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு, நிபந்தனை ஜாமீன். வாரத்துக்கு 2 முறை கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு தான் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. மீண்டும் அவர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. அமைச்சரவை மாற்றம், துணை முதல்வர் எல்லாமே இவருடைய வருகைக்காக காத்திருந்ததா தான் சொல்லப்பட்டது. இவர் மீண்டும் அமைச்சரா வருவாரா, அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நீங்க சொல்ற விஷயத்திலிருந்து ரொம்ப நல்லா யோசிக்கலாம். அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலமா 2 மாத காலமா பேச்சு இருக்கு. இந்த 1 மாத காலமா தீவிரமா இருக்கு. இந்த 1 வார காலமா பாத்தீங்கன்னா துணை முதல்வர் அதிதீவிரமா இவர் உதயநிதி ஆவார்னு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு. மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்குன்னா என்னடா நம்மளுக்கு கிடைக்கலையே, நம்ம ஆளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏமாற்றத்தை தான் அவர் சொல்றாரு. அப்படி ஒரு ஏமாற்றம் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உதயநிதி துணை முதல்வர் ஆவது உறுதி. அப்புறம் இன்னொரு ஏமாற்றம் எது, கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு சரியான ஆளுமை இல்லைங்கிறது. அந்த மாற்றத்துக்காகத்தான் முதலமைச்சரே வெயிட் பண்ண மாதிரி தெரியுது. அநேகமா நிபந்தனை ஜாமீன் இருந்தாலும் சரி, நிபந்தனை ஜாமீன் முடிஞ்ச பின்னாடியோ
உடனடியா செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கியமான பொறுப்புல திரும்ப அமைச்சராவது வாரத்துக்கு 2 முறை போய் கையெழுத்து போடுகிற ஒருத்தரை அமைச்சரா வைக்கிறதுங்கிறது இல்ல திமுகவோட இமேஜுக்கு இல்ல சிறைக்கு போன போதே அவருடைய அந்த துறை தான் எடுக்கப்பட்டதே ஒழிய அமைச்சராக நீடிப்பாருன்னு தான் சொன்னாங்க. இதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை வந்து நிகழ்த்துனது அதனால ஒரு டேமேஜ் வந்து திமுக செந்தில் பாலாஜிக்கோ அல்லது திமுகவுக்கா நடந்துருச்சானா கிடையாது. ஒரு நெருக்கடியில தான் ஒரு கட்டத்துல வந்து அந்த அமைச்சர் பதவியை திரும்ப எடுத்தாங்களோடைய இன்னும் அவர் அமைச்சராக கருதிட்டு திமுக காரங்க. இந்த இடத்துல நுட்பமான ஒரு செய்தி கவனிக்க வேண்டிய, இங்க குங்குமண்டலத்தில் கோலோச்சுகிறதுல அதிமுக வேலுமணி முக்கியமானவர். ஆமா. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் மீது ஒரு ஊழல் தொடுப்பு வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல்ங்கிற செய்தியும் அவர் மேல் நகருது. இந்த நேரத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் எல்லா அரசியல் களமும் போய்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய வருகை, அவர்கள் மீது வழக்கு தொடுவது எல்லாமே கோவை மாவட்டத்துடைய வர தேர்தல் என்ன ஒரு முடிவுகளை தர வாய்ப்பு இருக்கு. 1.5 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு. இருந்தா கூட இந்த கோயம்புத்தூருக்குள்ள உள்ள நுழைஞ்சதுல வெளியே போன வரைக்கும் போன பார்லிமெண்ட் தேர்தல் மட்டுமல்ல, அதுக்கு முன்னத்த சட்டசபை தேர்தலில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வச்ச ஒரே ஒரு விஷயம் எஸ்பி வேலுமணி மேல வழக்கு, சிறை அப்படிங்கிறது எல்லாமே திரும்ப திரும்ப அவர் பிரச்சாரம் செய்யப்பட்ட விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அது நிகழ்த்த முடியல அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய மறைஞ்ச பல விஷயங்கள் ஓடிட்டு தான் இருக்கு. இதுக்குள்ள ஒரு டீலிங் நடந்துருச்சா, திமுக அதிமுக இப்படி எல்லாம் கூட போகுது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்பி வேலுமணி மேல மட்டும் இல்ல, அதிமுக இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைச்சர்கள் மேல வழக்குகள் பதியப்படுது. அவங்களையும் எதிர்கொண்டதை கோர்ட்ல வந்து அதுக்கு முன்ஜாமீனம் மற்றதோ ஏதோ ஒரு விஷயங்களை இது பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கைது நடவடிக்கைன்னு ஒண்ணு வராத வரைக்கும் வந்து அவங்க மேல வழக்கு இல்லாத மாதிரி தான் தோணுது. அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. கைதானா மட்டும்தான் நீங்க பரபரப்பா பேசப்படும் அந்த. ஆனா இன்னைக்கும் வேலுமணி மேல வந்து இந்த வழக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஆனா எந்த விஷயத்துக்கு எப்ப கைதாவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அது கோர்ட்டும் போலீஸும் அது தீர்மானிக்கிற விஷயமா இருக்கும். இப்ப செந்தில் பாலாஜி வெளியே வரும்போது திரும்ப வேலுமணி உள்ள போயிடுவாரா அப்படின்னு கூட பல பேர் எதிர்பார்க்கலாம். அதுக்கான சாத்திய கூறு எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டா இந்த காலகட்டத்துல 3.5 வருஷ காலகட்டத்துல செய்யாத ஒரு விஷயத்த இப்ப செஞ்சோடி தேர்தல் நேரத்துல வந்து தன்னோட பேரை கெடுத்துக்குமா. இன்னும் சொல்ல போனா அதிமுக ரெட்டையில பொதுச் செயலாளர் எடப்பாடி வேலுமணிக்கான இது இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல போய் அதை பண்ணுனா இன்னும் எதிர்நிலை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வேலுமணி கைதுங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா தான் எனக்கு தோணுது. அப்ப அடுத்ததா பார்த்தோம்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை இங்கே மீண்டும் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிடுவாருங்கிற ஒரு செய்தி போய்கிட்டு இருக்குது. இப்போ அவர் லண்டன்ல இருந்தாலும் 6 மாதத்துக்கு பிறகு திரும்பி வந்து ஒரு எம்எல்ஏ தேர்தலில் கோவையை தான் குறி வச்சு போட்டியிடுவாருங்கிறது. இப்போ செந்தில் பாலாஜி வருகைக்கு அப்புறம் அண்ணாமலை ஏதாவது பின்வாங்குவாரா, லண்டன்லேயே வீடு பிளாட் வாங்கி தங்கிடுவார்? இதுவே வந்து செந்தில் பாலாஜிக்கு பாசிட்டிவாகவும் அவருக்கு நெகட்டிவா தான் தோணுது. ஏன்னு கேட்டா செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்குமான டக்கப் வரலதான் இவர் உள்ள போனாருங்கிறது கூட பேச்சு இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கும்போது செந்தில் சிறைக்குள்ள இருந்த காலகட்டத்துல கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலத்துல ரொம்ப துள்ளி தெரிஞ்ச அரசியல்வாதிகள் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு அடுத்த நிலையில வானதி வந்து கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ, இவரு பாஜக தலைவர். இவங்க வந்து போன தடவை வாங்கின ஓட்டு வந்து நம்ம 2வது இடத்துக்கு வரக்கூடிய அதிமுக பின்னாடி தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்துட்டார். இது வந்து ஒரு பெரிய பரபரப்பா பேசப்பட்டு அடுத்தது பாஜக தான் அப்படிங்கிற ஒரு உரத்த குரல் எழுப்புற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி மட்டும் அப்பவே வந்திருந்தாருன்னா அது கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னு கேட்டா அண்ணாமலை வந்து ரொம்ப பின்னுக்கு போயிருப்பாரு. ஏன்னா யார தொண்டர்களை எப்படி சரி பண்ணணும். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து திமுக வந்து பூத் கமிட்டிங்கிறது அதிமுக அளவுக்கு பலம் பொருந்திய பூத் கமிட்டியா இல்ல, பலம் பொருந்திய பூத் கமிட்டி அமைக்கிற இடத்துல கூட விலவோர பூத் கமிட்டிக்கு நிறைய இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜியுடைய பூத் கமிட்டி அதிமுக ஸ்டைல அமைக்கப்பட்ட பூத் கமிட்டி. அதிமுக என்னெல்லாம் செலவினங்கள் கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஒரு படி மேலா தான் கொடுக்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் வந்து செந்தில் பாலாஜினாலதான் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி என்னெல்லாம் பண்ணாரோ அதை விட பூத் கமிட்டி கொடுப்போம்னு சொல்லித்தான் அண்ணாமலை போட்டி போட்டாரு. பூத் கமிட்டிக்கு கொடுக்கவும் செஞ்சாங்க. ஆனா மக்கள் கிட்டது போய் சேரல, மக்களுக்கு உண்டான பிரச்சாரமா போகல. அது வெறும் ஐடி விங்கா வெறும் கல்லூரி பசங்களா போச்சு. ஆனா செந்தில் பாலாஜி அதுல சாதிச்சவரு. பிராக்டிக்கலா அதிமுகவுக்கும் அதிமுகமான வார், எஸ்பி வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமான வார் அப்படிங்கிறத கோயம்புத்தூர் நடக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா இப்ப செந்தில் பாலாஜியுடைய வருகை பாஜகவை மட்டும் இல்ல அதிமுகவையும் கீழே சொனக்கி போடும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுது. இதுல ஒரு கோவையில நடக்கிற அரசியல் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த கோவையிலிருந்து நம்ம பார்க்கும்போது உணர முடியுது. என்னன்னா, எடப்பாடி மீது ஒரு அவதூறு பேசிய போது தமிழகம் முழுக்க கொடும்பாவி எரிப்பு போராட்டம்லாம் நடந்தது. கோவையில் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருந்தது.
அதிமுகவிடம். ஆமா, இப்ப செந்தில் பாலாஜி ஜாமீன் வெளிவந்திருக்காரு. கரூர் மற்ற பகுதியில் கொண்டாட்டமா இருக்குது, கோவையில கொஞ்சம் முதுவாக இருக்கு. இப்படி கோவை மாவட்ட அரசியல் என்பது ஒரு ஷார்ப்பா இல்லாம ஒரு நேக்கு போக்கா அப்படி அதே ஒரு தன்மையோட தான் நீடிக்குது. இந்த வருத்தம் உண்மையில முக்கிய தலைகளான முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூட அது இருக்கும். இது கலைஞருக்கே எட்டி ஒரு காலத்துல வருத்தப்பட்டிருக்காரு. ஆனா கோயம்புத்தூர் திமுகன்னு எடுத்தீங்கன்னா, திமுக ஆரம்ப கட்டத்துல கோயம்புத்தூருடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் ராஜமாணிக்கம். அந்த காலகட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா நகரசபை தொடர்ந்து பிடிக்குது. அதுல சுக்கூர் பாய் இருக்காரு, அதுக்கப்புறம் மூ ராமநாதன் வர்றாரு, சிடி தண்டபாணி வர்றாங்க, ஈரா மோகன் வர்றாரு, சாதிக் பாட்சா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிடி தண்டபாணிக்கு பின்னாடி மு கண்ணப்பன் வந்து ரொம்ப கோல வச்சுறாரு. பொங்கலூர் பழனிசாமி கடைசியா வர்றாரு. பொங்கலூர் பழனிசாமிக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் 2006க்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றிடம் கோயம்புத்தூர் நிலவிட்டு இருக்கு. இது ஒரு நீக்கு போக்கான அரசியல். இது என்னன்னா, அரசியல்வாதிகளா ஒரு கொங்கு மண்டலத்துக்கு தளபதிகளா விளங்கின காலம் போய் எல்லாமே ஒரு பிசினஸ் மைண்டோட இயங்குற தன்மை திமுகக்குள்ள அப்பவே வந்துருச்சு அப்படிங்கிறதுல வேதனையில வந்து அன்னைக்கே கலைஞர் அதெல்லாம் நிறைய சூசகமா சொல்லியிருக்காரு. அதே நிலைமை தான் அதிமுகல பாத்தீங்கன்னா, சாதாரண தொண்டன் கூட மேலக்கு வந்தா. நீங்க பாத்தீங்கன்னா அப்ப வந்து குழந்தைவேலு, அரங்கநாயகம், எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படி வந்தவங்க. பின்னாடி பார்த்தா மலரவன் ஜெயலலிதா காலத்துல வந்தாங்க. மலரவன் வந்த போது அதுக்கு ஈக்குவல் ஃபைட்டா சேமா வேலுச்சாமி கொண்டு வந்தாங்க. சேமா வேலுச்சாமி வந்த பிறகு அந்த பக்கம் நினைச்சா மந்திரி தூக்குறது இறக்குறது அப்படிங்கிற நிலைமையில பொள்ளாச்சி ஜெயராமன், பாவே தாமோதரன், தாமோதரன், இப்படி நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இப்படி நிறைய மந்திரிய முக்கியமான பொறுப்புல வர 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 அவங்க எல்லாம் ஸ்டார் அந்தஸ்து உள்ளவங்க ஆனாங்க. இவங்க எல்லாம் ஸ்டார் அந்தஸ்து உள்ளவங்க ஆகிறதோட இவங்க கையில நல்லா பணப்பழக்கம் வரும்போது எல்லா தொண்டர்களுக்கும் அள்ளி விட்டாங்க. அதனால இவங்களுக்குன்னு ஒரு கோஷ்டி உருவாச்சு. அந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பொங்கலூர் பழனிசாமி ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. இந்த கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம் வந்து கோயம்புத்தூர்ல பொங்கலூர் பழனிசாமி வருகைக்கு பின்னாடி, அதுவும் 2006க்கு பின்னாடி அது ஒரு தொழில் கேந்திரமாட்டம் மாறினதுனால அந்த நேரத்துல வந்து செம்மொழி மாநாடு நடத்துறாரு கலைஞர். அப்ப கூட இங்க தூக்கி நிறுத்த முடியல. இது எல்லாம் பார்த்து நெருங்கி நின்று நொந்து போய் தான் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து எந்த வகையிலையும் நம்மளுக்கு ஆக மாட்டாங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி கொண்டு வர்றாரு. அப்போ ஏறத்தாழ செந்தில் பாலாஜி வந்த பிறகு அவரு ஒரு பிசினஸ் ரீதியா இயங்கி இருந்தா இது செல்லுபடியா இருக்காது. ஆனா அவர் முழுக்க எஸ்பி வேலுமணிக்கு ஈக்குவலா அதுக்கு மேல நின்று அடிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஆட்சி அதிகாரம் இவங்க கையில் இருக்கு, அதிமுக. ஆமா, அந்த ஃபார்முலா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியா செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற நெக் டு நெக் நிக்குது. அந்த நெக் டு நிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள தங்கமணி அடிபடுறாரு, எடப்பாடி பழனிசாமி அடிபடுறாரு. இவங்க எல்லாம் அடிபடும் போது ஒட்டு மொத்தமா ஒரு கருவியை வீழ்த்தணும்னா இவரோட வியூகம் சரியா இருக்குதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையிலேயே, ராகுல் மேடையிலேயே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நன்றி தெரிவிக்கிறார். அப்படின்னா அபரிமிதமான நம்பிக்கை. கொங்கு மண்டலத்துல மீட்டெடுக்கணும்னா நம்ம தளபதி செந்தில் பாலாஜி தவிர ஒருத்தர் முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையை, பெருமதிப்பு அவர்கிட்ட வாங்கியிருக்காருன்னா அப்ப கோயம்புத்தூர் வந்து காப்பாற்றப்படும். இப்ப என்னன்னா, இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டும் ஒரு முதலமைச்சருக்கு போயிட்டு இருக்கு. கட்சியில கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் போகுது. அடிமட்டத்துல இறங்கக்கூடிய பழகக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் பழகக்கூடியதுல ரொம்ப டெப்தா இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி. இந்த அடிப்படையில எல்லாம் பார்த்தா ஐயையோ இவர் வந்துட்டாருடா, நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கலங்கி நிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதோடைய வெளிப்பாடு கண்டிப்பா இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும். திமுக ஒரு ஸ்டெப் மேல ஏறி இப்ப நிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே கோவையுடைய நிலவரம் அதுவா தான் இருக்கு. ஒரு விரிவான பார்வை, வெறும் விடுதலை ஏற்ற அல்லாம கொங்கு மண்டலத்துடைய தற்போதைய அரசியல் போக்குகளையும் தொட்டு நீங்க பேசுனீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.